காலபுருஷ தத்துவத்துல 3வது ராசியாக வலம் வரக்கூடியவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க. நல்லா எப்படி இருக்கீங்க? புத்தி தெளிவா இருக்கு. வாழ்க்கை தெளிவா இல்லையே. அது ஒரு புறம் இருக்கட்டும். மிதுனம் அப்படின்னாவே பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய காரியங்கள ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க. அதே போல பயம் அறியாதவங்க. மத்தவங்கலாம் முடியாதுன்னு ஒதுங்கக்கூடிய விஷயத்த தான் இவங்க வம்படியா செய்வாங்க. வெற்றியும் அடைவாங்க. இது மட்டும் இல்லைங்க. எந்த நேரமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய இயல்பு கொண்டவங்க. கற்பனை வளம் அதிகமா இருக்கும். கலை ஆர்வம் அதிகமா இருக்கும். என்னதான் இவங்களால எல்லாத்துலயுமே உறுதியா செயல்பட முடிஞ்சாலும், பொறுமையை கடைபிடிப்பாங்க. எதுவுமே நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை கொண்டவங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத மத்தவங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில மிதுன ராசி செயல்படும். ச்சே! இவங்கள மாரிலாம் யாராலயும் இவ்ளோ பொறுமையாலாம் இருக்க முடியாது. அட போ சாமி! என்னால எனக்கு தேவையில்ல அப்படின்னு மத்தவங்க ஓடியே போயிடுவாங்க. ஆனா, ஒரு காரியத்த கையில எடுத்துட்டாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள ஃபர்ஸ்ட்டு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செயல்படவே ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, ஒரு எக்ஸாம் ஹால்லே போயிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாங்க அப்படின்னாக்க, ஆன்சர் ஷீட்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கொஸ்டின் பேப்பர முழுக்க படிச்சுட்டோம்னாக்க, ஓகேடா! இன்னைக்கு நல்லா தெளிவா இருக்கு. நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு புரிதல் வரும் இல்லையா? அப்போ தைரியமா எழுதுவோம். இதுவே படிக்காம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியுமா? எழுதலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தோம்னா, கடைசியில தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட நம்ம எழுதாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு டைம் மேனேஜ்மென்ட் வராம போயிடும். அது மட்டும் இல்லாம பதட்டப்பட்டுருவோம், பயப்படுருவோம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. முழுசா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எழுதுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். மிதுனம் பொறுமைய ஃபர்ஸ்ட் கையாளும். ஒரு விஷயத்த எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்கு? செய்ய முடியுமா? முடியாதா? முடியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணா அத முடிச்சுக்க முடியும்? இப்படிதான். புத்திய பயன்படுத்துறவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே தரமா இருக்கும். மிதுனத்த பொறுத்தவரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய செய்கை அப்படிங்கிறது ரொம்ப தரமா செஞ்சு முடிச்சுருவாங்க. மிதுனத்த யாராலயும் எடை போட முடியாதுங்க. யாரையும் கொண்டு இவங்களுக்கு நிகரா வைக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டிருந்தாலும், மிதுனம் இப்பவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே மிதுனம் இதுவரைக்கும் தோத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லன்னு மறுக்க முடியுமா? இப்படி வாழும் மிதுன ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவபஞ்ச யோகம் மிதுன ராசிக்கு உங்களுடன் கைகோர்க்கும் அந்த நபரால நீங்க யோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த நவபஞ்ச யோகம் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? வாழ்க்கை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அடி பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ஏதாவது மாற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்குமா? எந்த தருணத்திலையும் யாருக்கும் சிறிதளவும் நாங்க துரோகம் செஞ்சதில்ல. சிறிதளவும் அவங்க கெட்டு போகணும்னு யோசிச்சதே இல்ல. தெய்வத்துக்கிட்டயே வழிபாடு வைத்தாலும் முழு மனதோட எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தானே வேண்டோம். ஏன் நாங்க மட்டும் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? நல்லது செஞ்சா நல்லது சேரும் தானே சொல்லுவாங்க. நாங்க நல்லதை மட்டும் தானே செஞ்சுட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஈ எறும்பு கூட நான் துரோகம் நினைச்சதில்ல. அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். கெட்டது செய்யறவங்க நல்லா இருக்காங்களே. இப்படி என்னை யோசிக்க வச்சுட்டே கடவுளே. மிதுனத்துடைய குமுறல் இதுவதான் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில அந்த தெய்வத்துக்கு மிதுனத்துடைய அந்த புலம்பல்கள் பிடிக்கலைங்க. போதும். மிதுனத்தை நம்ம கஷ்டப்படுறது போதும். அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி விடுப்பா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லதை பண்ணி விடுப்பா. அப்படிங்கிற மாதிரி மிதுனத்துக்கு கடவுளோட கடைக்கண் பார்வை கிடைச்சிருக்கு. அது சரிம்மா 500 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு யோகம் உருவாகும். ஆமாங்க. இது எல்லா யோகங்கள் மாதிரியுமே சாதாரணது கிடையாது. 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யோகம் உருவாகி இருக்கு. இது திரும்பவும் உருவாகிறதுங்கிறது வாழ்க்கையில இப்போ யாருக்கு என்ன தசை வேணா நடக்கட்டும். எந்த கிரகங்கள் எங்க வேணா உட்கார்ந்து இருக்கட்டும். புரியுதுங்களா? எவ்வளவு கஷ்டம் வேணா நீங்க பட்டுட்டு இருங்க. இந்த யோகத்துடைய பலன்கிறது ஒட்டு மொத்தமா உங்க தலைவிதிவே மாத்தி பிரம்மன் எழுதுனா எப்படி இருக்கும்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நவபஞ்ச யோகம். சரிம்மா, யாரோ வீட்டுக்கு வர போறாங்க, என் கூட கை கோர்க்க போறாங்க, இதனால நான் நல்லா இருக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா? யார் அது? சொல்றேன். இந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ராகு பகவான் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தையும்,
குரு பகவான் உட்கார்ந்துக்கூடிய இடத்தையும் பொறுத்துதான் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு. இதனால மிதுன ராசிகளுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கதவை திறக்க போகுதுங்க. இப்போ வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்தும். இதனால சுபயோகம் உருவாகும், ராஜயோகம் உருவாகும். இது மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் வேணாமா, யார் எங்க வேணா உக்காட்டும், நவகிரகமா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பயிற்சி ஆகட்டும், என்ன வேணா பண்ணட்டும், இப்ப எனக்கு நல்லது நடக்குமா, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடு. புரியுதா? இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சார் சொல்லுவாருங்களா, ஒரு நாள் முதல்வர் ஆக முடியுமா முடியாதா? அப்ப அந்த வக்கீல்கள் சொல்லுவாங்க, அக்கார்டிங் டு த லா, ஏய் முடியுமா முடியாதா? இந்த மாதிரி தாங்க இதுல வந்து இப்ப கோவப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. தெளிவா முடிவு பண்றோம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அழகா ஒரு பானை செஞ்சு ஆத்து நிறைய தண்ணி போறப்போ போய் நிரம்ப எடுத்துட்டு வந்து கரைக்கு வந்து பாக்குறப்போ ஒரு துளி தண்ணி கூட அந்த பானையில இல்லைன்னா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி தான் மிதுனத்துடைய வாழ்க்கை இருக்கு. நிரம்ப நிரம்ப வேலை பார்க்குறோம், நிரம்ப நிரம்ப திட்டம் போடுறோம், நிரம்ப நிரம்ப உழைப்பு போடுறோம். பசி தூக்கம் மறந்து பகலா உழைச்சி என்னங்க பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் விட தெரியணும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? அதுதாங்க இந்த நவபஞ்ச யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது நிழல் கிரகமான ராகு பகவான் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதாவது பின்னோக்கி நகர்ந்து வரார். அதே மாதிரி இவர் வந்து கும்பராசியில நுழைந்த பின் குரு பகவானும் மிதுன ராசிக்குள்ள நுழையிறார். சோ இதனால ராகு மற்றும் குருவுடைய நிலையை பொறுத்துதான் இந்த நவபஞ்ச ராஜயோகம் உருவாகுது. இந்த ராஜயோகம் சாதாரண கிடையாதுங்க. வருஷம் வருஷம் வருது. ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் கிடையவே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இந்த மாதிரி ஒரு யோகமே உருவாகி இருக்கு. இந்த ராஜயோகடைய தாக்கம்ங்கிறது சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இதுல வந்துட்டு பெரும்பாலான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெற போகிறது மிதுன ராசி. புரியுதுங்களா? இதன் மூலம் மிதுனத்திற்கு தொழில் நல்லா இருக்கும், தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க, மேலும் நிதிநிலையுமே நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. சாதாரணமா யோகம்னாலே நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஆனா இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறத 9 பஞ்சங்களுக்குமே யோகம் தரக்கூடிய விஷயம். அதாவது 9 நவகரங்கள் எங்கெங்க உட்கார்ந்துக்கிட்டு எந்தெந்த மாதிரியான நம்ம இடத்துல கொடுத்தாலும், ஏன் உங்களுடைய அதிபதியே உங்களை கைவிட்டாலும் அந்த நிலையில் நீங்க இருந்தாலே சரிங்க. ஓகேவா? இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைக்கும். திரும்ப உதாரணம் சொல்லணும்னா, எக்ஸாம் பேப்பர்ல அதாவது நம்ம வாழ்க்கை பேப்பர்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் பேப்பரை கம்பேர் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் எல்லாமே தெரியல. இந்த யோகம் உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சரையும் தெரியப்படுத்தும். இல்ல எல்லாத்தையும் தப்பா எழுதி வச்சுட்டேன். இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சரியா மாத்தி கொடுக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த யோகத்துடைய பலன் எல்லாத்துக்கும் மேல இந்த யோகத்தினால திடீர் நிதி நன்மைகளை பெற போறீங்க. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நமக்கு தேவையான பணத்தை நம்மளே அச்சிடுற மாதிரி உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க. அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் உழைப்பை போட்டு உயர்வை அடையணும் தான் நினைப்போம். ஸோ அப்படி உழைப்பை போட்டுமே உயர்வு இல்லாதவங்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புல கண்டிப்பா கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. அதுவே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களுக்கான உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது. வீட்டினுடைய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துடைய நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். சில வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வசதிகள் பெருகுது, யோக நிலைக்கு உங்க வாழ்க்கை நிலை மாறுது. இதே சொந்தமா தொழில் செய்யறோம், வியாபாரம் பார்க்குறோம், ஆண்களும் சரி பெண்களும் சரி, வியாபாரத்துல திடீர் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும். குறிப்பா நமக்கெல்லாம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னு ஒண்ணு எழுதவே இல்லை போல அப்படி யோசிச்சு உங்களுக்கு அந்த தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்ப பிரகாசிக்க போகுது. ஏன்னா ராகு உங்களுக்கு வந்து இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க? நல்லது பண்ணக்கூடியவர், நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர். அவரு கூட இந்த ராகு வந்து சேர்றப்போ நான் முன்னாடியே நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். ராகுக்கு எது யாருனாக்கா தனியா குணம் கிடையாது. இவங்க யார் கூட கை கோர்க்குறாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க. இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ண பக்கத்துல ஒரு 0 சேர்த்துறாரு. இல்ல குரு பகவான் ஒரு 10,000 கொடுக்குற நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இன்னும் ஒரு 0 சேர்த்துறாரு. அப்போ குரு பகவானே அளந்து கொடுத்தாலும்
ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார். குரு பகவான் கொடுக்க நினைச்சா இந்த ராகு பகவான் கொட்டி கொடுப்பார். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகம்ங்கிறது. இதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சரிங்க. நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? நீங்க இப்போ இந்த காலகட்டத்துல விஐபிகளாக வளம் வருவீங்க. ரொம்ப பிரபலமாகுவீங்க. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது. உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்க, நீங்களாம் ஒரு ஆளான்னு பேசினவங்க, இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு. சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. வேலைக்கு போறேன், தொழில் செய்ய போறேன், சும்மா போயிட்டு வரலான் இருக்கேன். இப்படி அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது. மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் குறைவில்லாம கிடைக்கும். ஒட்டுமொத்த உங்க வாழ்க்கையே செழிப்பா இருக்க போகுதுங்க. வேலையிலும் சரி, வணிகத்திலும் சரி, இல்ல உத்தியோகத்திலும் சரி, நல்ல முன்னேற்றம். வேலை பார்க்குறீங்களா? நல்ல சம்பளம் கிடைக்கும். தொழில் பண்றியா, வணிகம் பண்றீங்களா? நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் நல்ல வளர்ச்சி பெறும். அதே மாதிரி உங்க தொழிலையும் சரி, வணிகத்தையும் சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது மாதிரி வேலையே இல்லைம்மா, நான் வேலை தேடிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணுங்க, இப்போ நல்ல வேலை கிடைக்கும். இல்லைம்மா, ரொம்ப நாளாக ஒத்துக்கையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், இருந்தாலும் பெருசாக எனக்கு திருப்தி இல்லை, வருமானம் பெருசாக போதுமானதா இல்லை, என்னோட கமிட்மெண்ட் வேற, ரொம்ப நாளாக தொழில் பண்ணுற எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போ நான் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், சாதகமாக இருக்கு. அதே மாதிரி நான் ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன், பணம் போட்டு பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா பணம் பார்த்துட்டு இருக்கேன், பெருசாக தொழில் சிறப்பாக இல்லை, நிறைய நஷ்டத்தை கூட பார்த்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாதகமான நேரம். என்ன ஒண்ணு மிதுனராசி ராகு பகவான் குரு கூட சேர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சாலும் எது செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்படும். எதை முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் இந்த முதலீடு நமக்கு சிறப்பை ஏற்படுத்துமா, லாபத்தை கொடுக்குமாங்கிறத யோசிச்சு பண்ணு. இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். அது மாதிரி வேலை தொடர்பா சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தோமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குறுகிய தூர பயணமோ இல்லது நீண்ட தூர பயணமோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசிக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் சொல்லியா, அதாவது நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும். இது இத்தோட இல்லம்மா, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட மாற்றம் ஆகுறாங்க. இதன் விளைவாகவும் மிதுன ராசிக்கான பலன்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி சிறப்பான பலன்களை அனுபவிக்க போறீங்க. பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலிருந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் ஆனவங்களுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும். இந்த காலகட்டம் மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டங்க. பெரிய பெரிய தேர்வுகள்லாம் வெற்றி பெற முடியும். அதே போல மிதுனராசி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும். சொத்துக்கள்ல முதலீடு செய்ய இதுவே சிறந்த நேரமா இருக்க போகுது. அதே மாதிரி உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. இந்த ஆரோக்கியம்ங்கிறது உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையா இருக்கும். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி நீங்க நல்லா இருந்தாதான் உடைய செயல்பாடுகள் வெற்றி பெறும் இல்லையா. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே அடுத்து நடக்குங்க, நிறைவேறும். பணம்ங்கிறது பல வழிகள்ல வந்துகிட்டே இருக்கும். அதாவது பல வழிகள்ல வருமானம் வருவதனால உடைய நிதிநிலை அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். நீ நினைச்சது எல்லாமே, நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா இப்ப செஞ்சு முடிக்க முடியும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால, திடீர் லாபத்தால மிதுனம் மகிழ்ச்சி கடல்ல திளைக்க போறீங்க. இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ, அலுவலக சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. ஒரு ஆஃபீஸ் இருக்குனாக்க நீங்க மட்டும் தனித்து செயல்பாட்டு இருப்பீங்க, தனியா இருந்திருப்பீங்க. ஆனா இனி கிடையாது, எல்லாரும் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. உங்ககிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுவோம், உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்துகிட்டே போகும். உங்களுடைய நட்பெயரும் அதிகாரமும் அதிகமாக போகுது. சிறப்பான காலகட்டங்க. என்னங்க குறை? வேலை இல்லையா? வேலை கிடைக்கும். தொழில் நல்லா இல்லையா? தொழில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லையா? அமைதி இல்லையா? இப்ப அதெல்லாமே கிடைக்கும். திருமணம் ஆகலையா? நல்ல வரன் கிடைக்கும். திருமணம் ஆயிடுச்சுமா, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்ப குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகி கணவன் மனைவிடைய பிரிவு இருக்குமா,
சண்டை சச்சனை சாதாரண இப்படியே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டம் இந்த ராகு குருவுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே புரிய வைக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும், ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுத்துரும். இன்னும் சொல்ல போனா அந்த மே மாதத்துல சூரிய பகவான் மே 14ஆம் தேதி ரிஷபராசிக்கு போறார். அதுக்கு முன் மே மாதம் 6ஆம் தேதி கிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மேஷ ராசிக்குள்ள போறார். அதுக்கு பின்னாடி தேவர்களின் குருவான குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு வரார். இதுக்கு பின்னாடி மே 18ஆம் தேதி ராகு கேது வந்து அவனுடைய இடத்த மாத்துறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மாசத்துடைய கடைசி நாளான 31ஆம் தேதி கூட சுக்கிர பகவான் மேஷ ராசிக்குள்ள போறார். இப்படி 6 கிரகங்களுமே ராசியை மாற்றுவதனாலுமே மிதுனத்திற்கு, அதாவது ராகுவும் குருவும் சேர்ந்துகிட்டு செஞ்ச வேலைக்கு இவங்க பங்குக்கு நானும் சரேன், நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களால முடிஞ்ச வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதிர்பாராத அளவுல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அது தொழிலா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, மிகவும் அதிர்ஷ்டகரமான நிலைக்கு இப்ப வந்து வாழ போறீங்க. நிதி ரீதியா சிறப்பா இருக்குது. பணம் பல வழிகளை உங்களை தேடிக்கிட்டு வரும். தினசரி வருமானம் அதிகமாகும். பதவி உயர்வா, சம்பள உயர்வா, அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்லவே வேணாம், கொடி கட்டி பார்க்க போறீங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை பார்க்குறியா, கூட வேலை பார்க்கணும் சரி, உயர் அதிகாரம் சரி, முழு ஆதரவு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயங்க, மிதுன ராசிக்காரங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு தான் செட் ஆகுமாமா, இது வந்து படிச்சவங்களுக்கு தான் செட் ஆகுமாமா, நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல, எனக்கு இவ்வளவு வயசாகுது, ஆஹா ஓஹோன்னு எது சொன்னாலும் சரிங்க. மிதுன ராசியில பிறந்தா மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் எல்லாருக்குமே இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அதாவது படிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? படிப்புல நல்ல மார்க் வாங்கணும், நம்மளுடைய பெற்றோர்கிட்டயும் ஆசிரியர்கிட்டயும் நல்ல பாராட்டுகள் பெறணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி வளம் வரணும்னு தோணும் இல்லையா? இந்த மாதிரிலேருந்து கூலி வேலை செய்றவங்களுக்கு என்ன தோணும்? டெய்லியும் வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், குடும்பத்துல எல்லாருக்கும் வந்துட்டு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், இப்படி ஒரு தேவை இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும். புரியுதா? நவபஞ்ச ராஜயோகம்ங்கிறது சாதாரணமா உங்களுக்கு நல்லதை பண்ணாது. முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்துல உங்களை குளிப்பாட்டும். பயப்பட வேணாம். வரக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்துறது மட்டும் தான் உடைய ஒரே வேலையா இருக்கணும். இப்போ இந்த கலியுகத்துல எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னமா இருக்கு? நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது, வெளிநாட்டுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, நேரம் காலம் இல்லாம தூங்காம, இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன காரணமா இருக்கு? பணம். அந்த பணம்ங்கிறத இந்த ராகு குரு உடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு நிறைய வரும். நிறைய சேமிப்பீங்க, நிறைய சுப செலவுகளை பண்ணுவீங்க, கோயிலுக்கு கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது, சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது, வீட்டுல கூட எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்றது, இப்படி சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த பணமழையில நலைய போறாங்க. இப்போ மழை பெஞ்சா மனுஷங்களுக்கு மட்டும் சந்தோஷமா, இல்ல செடி கொடிகளுக்கு மட்டும் சந்தோஷமா? உலகத்துல கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே அது ஒரு பயன் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி மிதுன ராசிக்காலுக்கு இந்த நவபஞ்ச ராஜயோகங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சார்ந்தவர்களுக்குமே நல்லதுதான். அப்பா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த அதிர்ஷ்டம் எனக்கு நிறைய இருக்குனாக்கா ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிடேன், ஏதாவது தெய்வத்தை வணங்கி நான் அதை கெட்டியா பிடிச்சிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த பெருமாளுடைய ஆலயத்தை 7 முறை வலம் வந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும், உங்களுக்கு கிடைச்சது நிலைக்கும். அதே மலர் பரிகாரம் பார்த்தோம்னாக்கா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தாக்கா கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். இந்த நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க. அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா 1, 3, 5, 9. 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. குருவை வணங்கி வர மனக்கவலைகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும், எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். குரு வணங்கறதுக்கு வியாழக்கிழமை பயன்படுத்துங்க. வியாழக்கிழமைகள் தோறும் குருவிற்கு விரதம் இருக்கிறதுமே உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி அந்த நாள்ல மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. இது எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு விரதம் இருந்து துறவிகளுக்கு மஞ்சள் கலர்ல உடைகளை வந்து தானம் கொடுங்க. புரியுதுங்களா? எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டம் நிலைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு அந்த ஒரு நபர்னு சொன்னேன் இல்லையா, குருவோட வந்து கைகோர்க்கும் ராகுவினால மட்டும்தான் நீங்க இப்போ அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க, நல்லதே நடக்கும்.